வணக்கம் ஜி. வணக்கம். திருப்பதி லட்டு கிட்டத்தட்ட அதில் எதுவும் கலப்படமே நடக்கல. இந்த மத அரசியல் செய்கிறாங்க. டிடிபியும் சரி, ஒய்எஸ்ஆர் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு மத அரசியல் செய்கிறாங்க. இப்போ எதுக்கு இன்னைக்கு எதுக்கு அது? இப்போ எதுக்குன்னா சிபிஐ 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அந்த 4 பேரில் முக்கியமான நிறுவனம் திண்டுக்கல் நினைக்கிறேன். திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு நிறுவனம். அது ராஜசேகர ஒரு பேர், அவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் இவங்க பேச்சு இருக்குது பார்த்தீங்க. இங்கே திராவிட சிசுக்கள் சேர்ந்து சொல்கிறேன், மத அரசியல் பண்ணுறாங்க, தேவையில்லாமல் அந்த திருப்பதி லட்டு விஷயத்தை பெருசாக்குறாங்க, சந்திரபாபு நாயுடு வந்த உடனே இது பண்ணுறாரு அப்படின்னு அங்கே இருக்கிற ஒய்எஸ்ஆர் இங்கே இருக்கிறவங்க பேசணும். சுப்ரீம் கோர்ட்டே சந்திரபாபு நாயுடு கண்டம் பண்ணியிருக்காங்க. ப்ரூஃபே இல்லாமல் இப்படி பேசாதீங்க, மதத்தையும் அரசியலையும் கலக்காதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ 4 பேரை 4 நிறுவனத்தையும் கைது பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? இதில் நீங்கள் முதலாவது மத அரசியலை தாண்டி இது முதலாவது எப்படி பரப்பப்பட்டதுன்னு தான் முக்கியம். நம்ம எடுத்ததுமே அந்த மத அரசியலுக்குள்ளே போயிட்டோம். அந்த அரசியல் தீவிரமாக பத்தியறியதுக்கு காரணமே திராவிட கட்சிகள், முக்கியமாக திமுக தான். திமுக அந்த கேலி கிண்டல் தான் முதல் ஆரம்பித்தான். நல்லா கவனிச்சுனா சன் டிவிலேருந்து எல்லா டிவிலையும் என்ன போட்டாங்க அப்படின்னா, அதில் மாமிச கொழுப்பு கலந்துருக்கு அப்படின்ட்டாங்க. உடனே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இன்னைக்கு எல்லா மதம் ஒன்று சொல்லி தெரியக்கூடிய ஒரு கும்பல் அன்றைக்கி என்ன பண்ணாங்க, சரி விடுங்க, லட்டில் சாப்பிட்டீங்க, இதையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வாங்க எல்லாரும் மாட்டுக்கறி சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பினாங்க. ஞாபகம் இருக்காங்க. எல்லா பேரும் அதை தான் முதல் கிண்டல் பண்ணாங்க. அதாவது திருப்பதிக்கு போகக்கூடிய வைணவ தலங்கள் மீது மிக தீவிரமாக பக்தி கொண்ட அந்த மக்களுடைய அந்த நம்பிக்கை இருக்க முடியாது, அதை உடைக்கணும், அதை அசிங்கப்படுத்தணும். இது அந்த பெரியாரிஸ்டுடைய அந்த காலகட்டத்திலோட நோக்கம். அதுக்கு இந்த செய்தியை எடுத்து பரப்புனாங்க. முதலாவது என்ன அப்படின்னா, இதை சந்திரபாபு நாயுடு கையில் எடுத்து ஜெகன்மோகன் ரெட்டியை குற்றச்சாட்டு வைக்கிறார். அந்த காலகட்டத்தில் இது அரசியல் பயம் ஆக்கக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இது எல்லாத்துலையும் கவனிச்சிங்கன்னா ஏதோ மத அரசியலுக்காக மட்டும்தான் இது பயன்படுத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அதற்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே திருப்பதி தேவஸ்தானம் போர்டு இதை கண்டுபிடிச்சி அந்த உரிய கம்பெனியை பிளாக் பண்ணுறாங்க. இப்போ கைதாகக்கூடிய 4 பேரும் புதுசெல்லாம் கிடையாது, அந்த நேரத்தில் தடை செய்யப்பட்ட நிறுவனங்கள் தான் வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய செய்தி என்னவா இருக்குது அப்படின்னா, இதில் மிக முக்கியமான குற்றவாளியாக இருக்கிறது போலோ பாபா ஆர்கானிக் டைரி. இதில் சேர்ந்த விபின் ஜெயின், இவங்க தான் முக்கிய குற்றவாளி. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, திருப்பதி தேவஸ்தானத்தில் கொடுத்த நெய்யோட ஆர்டர் இருக்குல்ல, நல்லா திரும்ப சொல்லுங்கன்னா, அன்றைக்கி செய்தி போடும்போது லட்டில் மாமிச கொழுப்பு இருக்கும்ட்டாங்க. ஆனால் வந்தது என்னன்னா நெய்யில். எல்லா பிரசாதங்களுக்கும் நெய் பயன்படுத்துவது, நெய்யில் குறிப்பிட்ட 4 நிறுவனங்களில் மிக முக்கியமாக ஒரே ஒரு நிறுவனம் பயன்படுத்தின நெய் இருக்கு இல்லையா, அதில் கலப்பிடம் இருந்தது இப்படி கண்டுபிடிக்கப்பட்டது. இது தெளிவாக எந்த செய்தியும் அன்றைக்கி போடலை. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இந்த போலோ பாபா ஆர்கானிக் டைரியில் இவங்க என்ன பண்ணுறாங்க, திண்டுக்கலை சேர்ந்த ஏஆர் டைரி ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களுடைய பேரில் ஆர்டரை எடுத்து இவங்க சப்ளை கொடுக்குறது. இது முதலாவது குழப்பம். இதுக்கு 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீ வைஷ்ணவி டைரின்னு ஒன்று இருக்குது, அதன் பேர்லையும் ஆர்டர் எடுக்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக இவ்வளோ பெரிய சப்ளை கொடுக்கறதுக்கு அந்த போலோ பாபா ஆர்கானிக் டைரிகளே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி கிடையாது. இதில் தான் சிபிஐ முதலாவது வழக்கை பதிவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் ரொம்பவும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கலப்பிடம் இருக்குல்ல, அந்த கலப்பிடத்தை தெளிவாக அந்த ரிப்போர்ட்டு 52 பக்கத்தில் சொல்லுது. அதை சிபிஐ இன்னைக்கு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஸ்பானிஃபிகேஷன், அதாவது அதனுடைய கலப்பிடம், முக்கியமாக பிற பொருள்களை வச்சு அது தூய நெய்யாக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அதில் கலப்பிடம் இருக்குது. அந்த ஸ்பானிஃபிகேஷனோட வேல்யூ 241 இருக்குது. அது 241 இருக்கக்கூடாது, 200 220க்குள்ளே இருக்கணும் அப்படின்றது அளவு. 240க்கு போனால், ஒருவேளை 180லேருந்து 210க்குள்ளே இருந்தால் தேங்காய் எண்ணெய் கலந்துட்டா அர்த்தம். நெய்யில் கலப்பிடம்ன்றது சதர்ன் ஏஷியா ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு காமனாக நடக்கக்கூடிய விஷயம் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெயை கலக்கிறது மிக முக்கியமான கலப்பிடம் தெரியுமா, பாமாயில். பாமாயில் தான் கலப்பாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய விலங்கு கொழுப்பெல்லாம் வாங்கினது கலக்க மாட்டாங்க, அது ரொம்ப காஸ்ட்லி. பாமாயில் கலக்கிறதா ஈஸி. எங்கேயாவது விலங்கு கொழுப்பு வாங்கினது கலக்கினா வச்சுக்கோங்க, அது விலை அதிகமாகவே தெரிஞ்சு குறையாது. அப்போ கீயோட ரேட்டை, அதாவது நெய்யோடைய லாபம் அடையணும், நல்ல லாபம் அடையணும்னா நீங்கள் கலப்படம் செய்யறதுக்கு பாமாயில் தான் கரெக்டானது. பாமாயில் கலப்பிடம்ன்றது ரொம்ப ரொம்ப சாதாரணமானது. இங்கே பெரும்பாலான நெய்யில் பாமாயில் கலப்பிடம் உண்டு. இந்த பாமாயில கலந்தா 241 தொற்றும். எப்படி இந்த ஸ்பானிஃபிகேஷன்ல 241 தொற்றும். அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, அப்புறம் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் 241ன்ற வேல்யூ போயிடுச்சுல அப்படின்னா அதில் பிற பொருளுடைய கலப்பிடம் உண்டு, பாமாயிலுடைய கலப்பிடம் உண்டு, ஒருவேளை விலங்குகள் கொழுப்புக்கான கலப்பிடமும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே செய்தி நிறுவனங்கள், திராவிட கட்சிகள், இந்த தீகா, பெரியாரிஸ்ட் எல்லாத்துக்கும் எது நம்ம பிடிச்சிருந்துச்சு, அதில் விலங்குகள் கொழுப்பை கலந்துட்டாங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, வாங்க சாப்பிடுவோம் அப்படி கொஞ்சம் கூட அருவறுப்பு இல்லாமல் முதல் அரசியல் பண்ணாங்க பாருங்க. இவங்க கேவலப்பட்டவங்க.
எனவே முதலாவது வந்து செய்தியை பரப்புன இங்க சன் டிவில இருந்து எல்லா பேருமே முதல் குற்றவாளிகள். நீங்க அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அரசியல்வாதி அரசியல் தான் பண்ணுவான், அவியலா பண்ணுவான்னு ஸ்டாலின் சொல்றாரு. அப்ப தெலுங்கு தேசத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக இந்த முக்கிய குற்றச்சாட்டை வைக்கிறோம்னா அதுவும் அரசியல் தான், அரசியல்வாதி அரசியல் தான் பண்ணுவான். அதுல நியாயமா உண்மை இருக்கானா? நீங்க உண்மை வெளியே வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அது உண்மை வெளியே வந்துருச்சு. அது ஒரு பொதுப்பிள்ளைக்கு போனதுக்கு அப்புறம் திமுக காரன் வந்துட்டான், என் பேச்சு அப்படியே மாத்தி போட்டு எதுல அரசியல் பண்ண விவசாயே இல்லையே. நேத்து சிரிச்சா இன்னைக்கு 4 பேரை கைது பண்ணிட்டாங்க. அப்ப சொன்ன குற்றச்சாட்டு உண்மை. எனவே எந்த குற்றச்சாட்டா இருந்தாலும் சரி அரசியல்வாதி உள்ள புகுந்து அதுக்கான நியாயம் கேட்க வேண்டியது அவருடைய கடமை. அதை செய்யறது தப்புன்னு கிடையவே கிடையாது. எனவே அதெல்லாம் அவியலா பண்ண முடியும்னு முன்னாடி கேட்ட ஸ்டாலின் வசனத்தை நம்ம பொருத்தமா பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்ப நாம என்ன சொல்றோம்னா, அன்னைக்கு கேலி கிண்டல் பண்ணேன், அதுக்கப்புறம் நீ என்ன சொன்ன, அரசியல் பண்றதா சொன்னேன். ரெண்டுமே தப்பு. கேலி பண்ணது நீ அதை விட கேவலம். அது அரசியலுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துறாங்க. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக தீவிரமா தவறான பிரச்சாரத்தை பண்ண முயற்சி பண்றதுனால கலப்பீடு நடந்து தெரிஞ்சு போச்சா? இப்ப 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப கலப்பீடும் நடந்து உண்மை. என்ன அரசியல்வாதிகள்கிட்ட இல்லாதது இங்க செய்தி நிறுவனம் இருக்கு தெரியுமா? ஒரு வக்கர புத்தி. செய்தி நிறுவனம் இங்க இருக்கிறவங்க பெரும்பாலான பேர் பெரியாரிஸ்ட். அவங்க வேலை என்னன்னா, இங்க திக என்ன நினைக்கிறானோ திமுக என்ன நினைக்கிறானோ அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறது. எனவேதான் அன்னைக்கு லட்டுல விலங்குகள் கொழுப்பு இருக்குன்னு சொல்லி பரப்புனாங்க. எவ்வளவு பெரிய கேடு கட்டவனுங்க. அந்த நம்பிக்கையை களங்கப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணும். அது எங்கே என்ன மாதிரி ஒரு சைக்கோ பார்த்து இவங்க அப்படிதான். இவங்களுக்கு நீங்க கவனிக்க மாட்டீங்க, கடந்த 7-8 வருஷமா இப்படிதான் வச்சுக்குவேன். கூச்சம் இல்லாம இப்படிதான் பரப்புவாங்க. அது செய்தி நிறுவனங்கள் வெக்கமே கிடையாது. நீங்களுக்கு நீ அரசியல்வாதி அரசியல் பண்றதுக்கு நீங்க கண்டிக்கிறீங்க, நான் உச்ச நீதிமன்றம் கேட்கிறேன். இவங்க பரப்புறாங்களே செய்தி நிறுவனம், நேத்து ஒரு உண்மையை ஒழுங்கா போட்டாங்க. நீங்க என்ன சொல்லணும், பாமாயிலோ இல்ல பிற கொழுப்புகளோ கலந்துருக்கான வாய்ப்பு உண்டுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு, இப்படி செய்தி போடணும். ஹெட்லைன்ஸ் எடுத்து போன ஹெட்லைன் சைக்காலஜி ஒன்று இருக்குது. அதாவது ஒரு ஹெட்லைன்ஸை படிச்சதுமே உங்களுக்கு சைக்காலஜிக்கல் உளவியல் ரீதியாக ஒரு தொந்தரவையும் ஒரு காயத்தை உருவாக்கும். அதை உருவாக்குனாங்க. திருப்பதி லட்டுல மாமிச கொழுப்பு முடிச்சிட்டாங்க. இந்த படிச்சு எல்லா பேருமே திருப்பதிக்கு போகக்கூடிய எல்லா பேருமே ரொம்ப டிஸ்டர்ப் ஆனாங்க, ரொம்பவும் காயப்பட்டான்னு வச்சுக்கோங்க. அதுதான் எங்களுக்கு தேவை. அப்ப செய்தி நிறுவனங்களை கண்டிக்க யாருமே இல்லையே. நீ சந்திரபாபு நாயுடு கண்டிச்சது தப்பாய் போச்சா? 4 பேர் கைது பண்ணியாச்சு. ஆனா செய்தி நிறுவனம் அன்னைக்கு பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு. நீங்களாம் வாய மூடிட்டீங்க, 4 பேர் கைது வாய மூடிக்கிறானுங்க. எனவே அன்னைக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுல கலப்பிடம் இருந்தது உண்மை. ஆனா அது பாமாயில் கலப்பிடத்துக்கு தான் 99% வாய்ப்புகள் உண்டு. அதுதான் சர்வதேச ரிப்போர்ட் சொல்லுது. அது விலங்குகள் கொழுப்பு கலந்துச்சுன்னு எந்த இடத்துல சொல்லவே கிடையாது. அந்த ஸ்பானிபிகேஷன் வேல்யூ 241 தொடுதுன்னு சொல்லுது. இது ஒரு பக்கத்து. இன்னொரு பக்கத்து இதுதான் சாக்குன்னு வைணவ தலங்கள் மீது, அது வைணவர்கள் மீது, வைணவத்தின் மீது தீவிர நம்பிக்கை கொண்ட மக்களை காயப்படுத்துறதுக்கு துடிச்சாம பாருங்க. அவன் தான் கெட்டவனே தவிர அதுல அரசியல் செஞ்ச தெலுங்கு தேச பார்ட்டியோ பிஜேபியோ கிடையாது. எனவே இது எப்படி பார்த்தாலும் சரி சரியான முடிவுக்கு வந்திருக்கு சிபிஐயோட முடிவில். இதற்கப்புறம் திருப்பதி தேவஸ்தானம் போர்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, வரக்கூடிய எல்லா நெய்யுமே லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணிடுவோம். முன்பு அதான் பண்ணியிருந்தாங்க. ஆனா லேப்ல இந்த ஸ்பானிபிகேஷன் வேல்யூ இல்லையா, இதை வெளியே அனுப்பி கொடுத்துருந்தாங்க. ஒரு 70 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட் வாங்கி போட்டாங்க. எனவே அந்த புனிதத்தின் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் இருக்கு, அந்த தாக்குதல்கள் திட்டமிட்டு நடக்குதோ தெரியாம நடக்குதோ இனி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்கு வந்துட்டாங்க. எனவே எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இதுல அசிங்கப்பட்டு நின்றவன் திமுகவும் திகாவும். இதுல அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொன்ன இன்னைக்கு வாயை மூடி நிக்கிறான். இதுல இன்னொரு விஷயம், நம்ம அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தான் வந்து பழனி ஆண்டவர் கோயிலில் வந்து 3 வருஷம் அரங்காவலரை யாரை போட்டாங்கன்னா, இப்போ கைது பண்ணாங்க பார்த்தீங்களா, அவரை தான் போட்டிருக்காங்க. இப்போ சிபிஐ அதையும் நோண்டணும். ஆமா, இவங்க இந்த அரங்காவலர் போட்டாங்கல்ல, அதுல பெரும்பாலான போஸ்ட் எல்லாமே அந்த பக்கத்தில் திமுகவுக்கு எவன் ஆதரவா இருக்கானோ அவைகளுக்கு தான் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. எனவே இதுல கலப்பிடம் நடந்திருக்கு, அதனால கைது செய்யப்பட்டிருக்கேன். அவன் திமுகவுக்கு நெருக்கமா இருக்கேன். இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. திமுக காரனை பிடிக்கணும். எது திருப்பதி லட்டு விவகாரத்துல வந்துருச்சா, சேகர் பாபுன்ற சினேக் பாபு பிடிச்சு வச்சுக்கவே நிறைய விஷயம் வெளியே வரக்கான வாய்ப்பு ஒருவேளை இருந்தாலும் இருக்கலாம். 2வது கேள்வி, சீமான் ஏதோ ஏர்போர்ட்ல இருந்து வந்து இறங்குறாரு, அவர் பாட்டுன்னு சிவனேன்னு கம்முன்னு தான் போறாரு. திருப்பி இவங்க பத்திரிகையாளர் பெரியார் பத்தி அப்போ பார் நான் பாட்டுன்னு கம்முன்னு போறேன், வேற ஏதாவது கேள்வி கேளுங்க, கேட்டீங்க நான் ஏதாவது பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்ன ஆரம்பிக்கிறாங்க, அவர் பிரபாகரன் கிட்ட இவர் திருமாவளவன் போனாரு அது இதுன்னு சொல்றாரு. சொன்னோடனே இவர் என்ன சொன்னார்னா, நான் அங்கே போனேன், நான் அங்கே பார்த்தது எம்ஜிஆர் போட்டோ தான் பார்த்தேன் அப்படின்னு. அப்போ திருப்பி கேட்கும்போது அவரே வார்த்தை சொல்றாரு, உலகத்தில் யார் எதிர்த்தாலும் ஆதரவு தெரிவித்தாலும் நான் பெரியாரை எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரே அடி அடிச்சிட்டார். நிறுத்துங்க, இதுக்கு நம்ம பாராட்டணும் யார சீமான். கண்டிப்பாக. ஏன்னா அந்த நிலைப்பாடு நிக்கிறார் பாருங்க ஸ்ட்ராங்கா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுல பேசும்போது கூட ஒன்று சொல்றாரு, அப்படி பெரியாரை ஏற்கிறாருன்னா என் தம்பிகளே போயிருக்கு. அது ரொம்ப ஸ்ட்ராங். அது நிஜமா சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்கள் நிற்கும் போதுதான் சீமான் அந்த கருத்தியல் ரீதியாக நிற்கிறார் இல்லையா, அந்த இடத்துல நமக்கே பாராட்டுன்னு தோணுது.
இந்த இடத்துல பின்வாங்கவே இல்லை. ஒரு இடத்துல தொடர்ந்து அவரே நாங்க நிக்கணும். தலைவர் அதான். எடுத்துக்கிறோம் அப்படியே இல்லாம ம், உடைச்சாச்சு. இந்த பின்பத்தை உடைச்சாதான் மாற்று அரசியல். ம், ஏன்னா ஈவே ராமசாமி ஊருக்குள்ள பூச்சாண்டி கட்டுற ம். அந்த பூச்சாண்டிலும் தூக்கி ஓரம் வைடா, அந்த ஆளே தூக்கி போட்டு அடிக்கிறேன் ம். அப்படின்னு அடிச்சுதானே இந்த ஓட்டை வாங்கியிருக்கின்றார் இல்லையா? ம். அதுல சீமான் அவர்கள் நிலைப்பாட மாற்றாம ஸ்ட்ராங்கா நிக்கிறது இல்லையா, அது இன்னும் ஓட்ட கூட்டுமே ஒழிய அவருக்கு குறைய வாய்ப்பே கிடையாது. அதில் இன்னொரு துணை கேள்வி என்னன்னா, அதில் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு வாக்கு அளிச்சதுல வந்து பாஜக ஓட்டும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அவர் என்னை அவமானப்படுத்தாதீங்கன்ற ஒரு வார்த்தையை use ஆமா, அவர் சொல்ற கருத்தானே. நீங்களே யோசிச்சு பாருங்க. அங்க போய் பாஜக ஓட்டுல எனக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாரு. இல்ல. அவர் அதையும் எதிர்த்து தான் பேசினார். ம். அதிமுக காரலாம் எனக்கு ஓட்டு போட சொன்னாரு. ம். அங்கே விழுந்தது 100% சீமான்ற ஒற்றை மனிதனுடைய கொள்கைக்காக, அந்த மனுஷனுடைய பேச்சுக்காக. ம். அப்படி விழுகும் போது இவங்க என்ன சொல்றாங்க, பாஜக ஓட்டுல அங்கே போயிருச்சு. என்ன பேச்சு இதெல்லாம்? ம். அவருக்கான பிரச்சாரம், அவருக்கான பிரச்சார யுக்தி, அதுல கள்ள நோட்டு நல்ல நோட்டு எல்லா நோட்டும் கொடுத்து அதுக்கு மேல இவருக்கு இந்த ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா, உண்மையிலேயே திராணி இருக்கக்கூடிய, நெஞ்சில நேர்மையாக இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் அவரை பாராட்டணும். ஆனா அதை விட்டுட்டு போய் நீங்க உங்களோட ஓட்டலாம் அவங்களோட ஓட்டு இதே மாதிரி ஸ்டாலின் போய் கேட்பாங்கல, நான் கேட்கிறேன் உங்க ஓட்டுல இவங்க ஓட்டாமல, ஏன் நீங்க 13 கட்சியோட கூட்டணி வச்சதுல அவங்க 13 கட்சியை நான் டிவைட் பண்ணி போட்டா ஆளுக்கு 10,000 வாங்கன்னு சொல்றதா? நீங்களே சொல்லுங்க. இவங்க ஓட்டுல இவங்க ஓட்டு, இந்த ஊர்ல இருந்து வந்த ஓட்டுல திருமாவளவன் ஓட்டு, இந்த இடத்துல வந்தாலும் இஸ்லாமியர் முஸ்லீம் லீக்கோட ஓட்டு அப்படின்னு சொன்னா திமுக காரை ஏத்துப்பானா? இது என்ன பேச்சு? அவன் 13 கட்சியோட கூட்டணி வச்சுட்டு நிக்கிறான். அவன்கிட்ட அதை கேள்வி கேட்கல. கூட்டணியே இல்லாம தன்னந்தனியா நின்று தன்னோட வாக்கு சதவீதத்தை 15% 16% கூட்டியிருக்காரு. அவர்கிட்ட போய் இவங்களோட ஓட்டுன்னு கேட்கறியே, உனக்கு எவ்வளவு அறிவு இடத்துலமா இருக்கும். செய்தி நிறுவனங்களுக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு திமுகவுக்கு ஏற்றப்போ ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறது, அதுக்கு தான் இவங்க முயற்சி பண்றாங்க. அதுலயே நம்ம கவனிச்சோம்னா, சன் டிவி காலங்காலத்தில் போட்டதுமே பிரபாகரனே சொன்னாலும் நான் ஈவே ராமசாமியை எதிர்ப்பேன், பெரியாரை எதிர்ப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கூட இல்லாம நீ கார்டு போடுறே இல்லையா, நீ காலை பரப்பி விடுறாங்க. அவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. உலகத்துல யார் ஆதரவு தெரிவிச்சாலும் நான் எதிர்ப்பேன், அந்த வார்த்தை. இதை இவங்க எப்படி மாத்திராம பாருங்க. பிரபாகரனே சொன்னாலும் நான் எதிர்ப்பேன். ஏன்னா பிரபாகரன் தான் அவர் உயிர் மூச்சு தலைவர் சொல்றாரு. அவர் தெளிவாக முன்னாடி சொல்லிட்டாரு, டே நான் போன இடத்துல ஈவே ராமசாமி போட்டோ வைக்கல, எம்ஜிஆர் போட்டோ வச்சிருந்தாரு பிரபாகரன் சொன்னாரு. அப்ப தெளிவா சொல்லி தான் அவர் பேசுறாரு. ஆனா இவங்க எப்படி தனக்கு வசதியா மாத்துறாங்க, பிரபாகரனே சொன்னாலும் சீமான் கேட்க மாட்டாராம்பா அப்படி ஒரு பேச்சு நடை உருவாக்குறான் பாருங்க. எவ்வளவு தில்லாலங்கடி வேலை பார்க்குறாங்க. இந்த வெற்றியில உண்மையிலே சொல்றேன், முழு வெற்றி திமுக கிடைக்கல. இதுல நொந்து போனவங்க யாருன்னா, முதலாவது நொந்து போனது விஜய். இதுல 100% நொந்து போயிட்டாப்ல. எப்படி நம்ம ஓட்டு போலன்னா சீமான் ஓட்டு இல்ல அப்படின்னு ஒரு முடிவு வரணும்னு. ஆனா சீமானுக்கு போற ஓட்டு நம்ம ஓட்டுன்னு ஊருக்கு சொல்லி தெரிஞ்சோம். இவரே சொல்லி இவரு அப்பாவும் சொல்லி தெரிஞ்சாச்சுக்கவேன். ஆனா அப்படி இல்ல ராஜா, நீ நீ கொள்கை தலைவர் ஒரு ஆளை சொல்றல, அந்த ஆள் அடிச்சே தான் நான் 15% ஓட்டு வாங்குறது காமிச்சிட்டாப்ல. எனவே சீமானுடைய ஓட்டு முதலாவது பெரிய அதிர்ச்சியா இருக்குன்னா விஜய்க்கு தான். அடக்கடவுளேடு. ரெண்டாவது திமுக என்ன பிளான் பண்ணாங்கன்னா, போன முறை வாங்கின ஓட்டு கூட இதோட வாங்கக்கூடாது. எது போய் இடைத்தேர்தலில் ஓட்டு குறையுங்க. ஏன்னா இடைத்தேர்தல் பெரிய அளவு மாற்றத்தை உருவாக்குறதுக்காக போடுறது கிடையாது. எனவே மக்களே காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் இடைத்தேர்தலில் ஓட்டு எல்லாரும் குறையுமே ஒழிய கூட இருக்க வாய்ப்பு இல்லை. எனவே நீ தீவிரமாக 6 அமைச்சராக்கி வேலை பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் இதில் 15% கூடிருச்சு. எனவே திமுகவுக்கு பெரிய அதிருப்தி. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நூலில தான் டெபாசிட் போச்சு. ஆமா, ஒரு 2000 3000 ஓட்டு, அவ்வளவு ஓட்டு தான். கடைசி எனக்கு ஒரு வருத்தம், திருப்பரங்குன்றத்துல அவர் ஏதாவது பேசியிருந்தா கண்டிப்பா டெபாசிட் வாங்கியிருப்பாரு. அது விடுங்களேன். ஆனா டெபாசிட் ஒண்ணு காலியானதான் அவர் வளர்ச்சியை காமிச்சிருக்காரு. இடைத்தேர்தலில் வளர்ச்சியை காமிச்சு இன்னொரு கட்சி காட்டுங்க, ஏதாவது ஒரு கட்சி காட்டுங்க. எந்த கட்சியுமே கிடையாது. இடைத்தேர்தல் தன்னுடைய வளர்ச்சியை காமிச்சிருக்காரு. கூச்சமில்லாம அவர்கிட்ட போய் உங்க ஓட்டு இல்லை வேற ஒருத்தர் ஓடுங்கன்னா அது அநாகரிகமான கேள்வியா இல்லையா? எனவே இந்த மாதிரி அநாகரிகமான கேள்விலாம் போய் ஸ்டாலின் கேட்குறான். அவனு கேட்க துப்பு இல்லை. அவர் சொன்னதை திருச்சி விடுறது, அவர் சொன்னதை மாற்றி பேசுறது. இன்னைக்கு அவர் தெளிவாக நிற்கிறாரு. அடிச்சு அடியில் நிற்கிறாப்புல. உனக்கு அடி தாங்க முடியாமல் அங்கிட்ட பதுங்கி கத்திக்கிட்டு இருக்க. அதான் உண்மை. அதனால இப்போ இந்த திராவிட சிசுக்கள் 2 விஷயத்தை அடிச்சுட்டே இருக்காங்க ஆன்லைன்ல. எப்படின்னா, எந்த கட்சி நிற்காம நீ இவ்வளோதான் ஓட்டு வாங்கின, அப்போ மற்ற ஓட்டு எல்லாம் எங்களுக்கு வந்துடுச்சுன்னு கிளைம் பண்றாங்களா? அப்போ கூட உன்னால வாங்க முடியலையே அப்படின்ற. அதான் நான் சொல்றேன். அவங்க இதை பேச சொல்லுங்க. எந்த இடைத்தேர்தலில் எந்த கட்சிடா எம்ஜிஆர் நிற்கிற காலத்தில் வச்சுக்குவேன், அதை தாண்டி எந்த கட்சியில் இடைத்தேர்தல் தான் வாங்கின ஓட்டை விட அதிகமாக வாங்குச்சு? சீமான் வாங்கினாரா? நீங்க என்னடா சொன்னீங்க? அங்கே பாடுறா ஈரோடுல போட்டோ வாங்கின ஓட்டு கூட உனக்கு கிடைக்காதான்ட்டு. ஈரோடு பாடுறான்னு போன முறை வாங்கின ஓட்டு விட டபுளா வாங்கிட்டாரு. அதை விட டபுளை விட ட்ரிபிள் கிட்ட வந்துட்டாரு. ஆமா, ஏன்னா 25,000 ஓட்டுன்றது போன முறை வாங்கின விட 2.25 மடங்கு அதிகமா. 7 15 அவர் 15.9 வரைக்கும் வந்துட்டாரு. எனவே இவங்க சொன்னதுக்கு நேர்மாறா நடந்து போச்சு. இவங்களே எதிர்பார்க்கல, நல்ல அடி வாங்கியிருக்காங்க.
அதை பூசி முழுவதுக்கு ஏதாவது பேசி தீரான்னு வச்சுக்கோங்க, வேற எதுவும் கிடையாது. இதுல புழு சட்டை மாதிரி ஒருத்தர் வரேன், அவன் ராஸ்கல் ஊர்ல திடீர்னு வந்து ஈவே ராமசாமி போட போட்டு கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க, சொல்லுங்க. ஈவே ராமசாமி படத்தை போட்டு என்னமோ அவருக்கு வந்து ஓட்டா, இவனுக்கு நிறைய பேர் அப்படித்தானே பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன வரலாறு தெரியும்? திமுக முதல் ஈவே ராமசாமி எதிர்த்தாரு, அவரை எதிர்த்தாட திமுக வெற்றி பெற்றுச்சு. ஈவே ராமசாமி இங்க ஓட்டே கிடையாது. அவர் உருவாக்கி வச்சிருந்த ஒரு ஜாம்பி கும்பல், அந்த கும்பல் அன்னைக்கு சண்டை போடுறது, இன்னைக்கு அந்த ஜாம்பியில் அழிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அந்த ஆளுக்கு மரியாதையே கிடையாது. அந்த ஆள் பேசுறது என்ன மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு? தமிழ் அழிவுன்னு சொன்னான், தமிழ் ஒளின்னு சொன்னா, தமிழ் சனின்னு சொன்னான். அவனுக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? இந்த மண்ணில் எந்த மண்ணில் இப்படி சொன்னவனுக்கு மரியாதை கொடுப்பானுங்க? இந்த மண்ணில் அந்த ஆளுக்கு இடமே கிடையாது. சீமான்ல எந்த தமிழும் ஏற்றுக்க மாட்டான். சீமான் என்ன சொல்றது? ஒட்டுமொத்த தமிழர்களும் நிற்கணும். இவனுக்கு என்னடா இந்த மண்ணில் இடம்னு அப்படி கேட்டுக்கிற இடத்துல இந்த புழு சட்டை மாதிரி என்னமோ ஊர்ல யோக்கிய மாதிரி ஊர்ல எல்லா திரைப்படத்தையும் விமர்சனன்ற பேர்ல அதை மோசமா பேசி, தனிப்பட்ட நபர்களை மோசமா பேசி, சமீபத்தில் சிவகார்த்திகெல்லாம் தனிப்பட்ட முறையில் கங்கணம் கட்டிக்கிட்டு மோசமா பேசுறேன், அவனுடைய காசை வாங்கிட்டு. அது முதலாவது ஒரு 5 நிமிஷத்துக்கு உட்காந்து எல்லா அட்வர்டைஸையும் பேசி முடிக்க வேண்டியது. இப்படி வாயை விழுத்து நக்கி புழைச்சிட்டு இருக்கான் அந்த புழு சட்டை மாறேன். இவனுக்கு பாருங்க ஈவே ராமசாமி இழுத்துட்டு வரேன். நேர கொடுமை. திமுக காரனுக்கு யாரு கிடைக்கல வச்சுக்கேன், எல்லாத்தையும் வச்சுட்டு வளர்ந்து தேடுன்னு வச்சுக்கவேன். இவங்க என்ன புழு சட்டை மாறேன், இந்த டிடின்னு ஒரு பொம்பளை, அதுக்கப்புறம் என்னென்ன முடியுமோ இந்த பொருளாதார நிபுணர் சுந்தர்னு ஒரு ஆள் இருக்காரு, அந்த ஆள் எல்லாம் திமுக. அதுக்கப்புறம் ஆபாசா ஒரு பொம்பளை பேசி தெரியும், அந்த பொம்பளை. இப்படி எல்லாத்தையும் கிளப்பி விட்டாங்க. அதாவது நடிகர்கள் முடியல, சரி இவங்க எல்லாம் கிளப்பிடுவோம், இன்ஃபுளுசர்ஸ் தான். நீங்க மதன் கௌரி அடிச்சிங்கல்ல, மதன் கௌரி அதே மாதிரி ஒருத்தரையும் அடிக்கணும். ஆமா, இவங்க ஈவே ராமசாமி பத்தி என்ன பேசுறான்னு தெரியல. ஈவே ராமசாமி பத்தி ஏதாவது தெரிஞ்சு பேசு, எவனுமே படிக்கலைங்க. எல்லா பேருக்கும் ஒரு கதையை கொடுத்து ஸ்கிரிப்டை கொடுத்து பேசுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க காசை வாங்கிட்டு எதை விட விற்பாங்க. யாரு? இந்த புழு சட்டை மாறிலேருந்து எல்லாருமே. எனவே காசுக்கு குலைக்கக்கூடிய கூட்டத்துக்கும் சீமானுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. சீமான் நிற்கிறது அவருடைய ஐடியாலஜியில மிக முக்கியமா ஈவே ராமசாமி என்ற பின்பம் உடையணும் நிற்கிறாரு. அதை உடைக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. ஈரோடு தேர்தல் அது உடைஞ்சிருக்கு. அப்புறம் தளபதி விஜய் பத்தி நீங்க பேசணும்னால கேட்கிறேன். இன்னைக்கு என்ன தளபதி விஜய் என்ன தெரியல, அவங்க எல்லாம் ஃபேன்ஸ் சொல்றாங்க, அவர் சொல்லிக்க வேண்டியதான். உனக்கு தளபதி விஜயா? அண்ணல் விஜயனே பேசுங்க. விஜய் வந்து என்ன சொல்லியிருக்கா தெரியுங்களா? என்னோட தலைமையில தான் 2026 ஆட்சி அமையும், அதுக்கு யாரெல்லாம் உடன்படுறாங்களோ அவங்க கூட மட்டும்தான் என்னோட அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. அவர் சமீபத்தில் ஆதோ அர்ஜுனா வந்து பிரசாந்த் கிஷோர் இருக்கு இல்லையா, அவர் கூட்டி வந்து அவர் வீட்டில் பார்த்துருக்காங்க. இது நமக்கு வந்து செய்தி. அப்படி பார்க்கும்போது அவர் சில அட்வைசஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த அட்வைசஸ் எல்லாம் கேட்கறான்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க, திமுக எவ்வளவு பெரிய கட்சி, அது 350-400 கோடி செலவு பண்ணி பிரசாந்த் கிஷோர் அவன் என்கேஜ் பண்ணு. இன்னைக்கு நிலைமைக்கு அவனுக்கு 450-500 கோடி ரூபா கொடுக்கணும். எங்கே இந்த 500 கோடி அவனுக்கு இருக்கு விஜய்க்கு? ஆதோ அர்ஜுனா எங்கேருந்து கூட்டி வரேன்? எனவே இது வராதே குறுக்கு புத்தியில. 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி நீ பிரசாந்த் கிஷோரை நீ என்கேஜ் பண்ற அளவுக்கு தயாரா இருக்குன்னா உனக்கு எவன் காசு கொடுத்தவன்? எந்த வழியில வருது? கொஞ்சம் பேசணுமா இல்லையா? நீ நடிச்சதே அதிகபட்சம் ஒரு 50 படத்துல, ஒரு கடைசி 30 படத்துல வருமானம் பார்த்திருப்ப, கடைசியில 15 படம் தான் வருமானே பார்த்திருப்ப. அதிக படம். அப்படி இருக்கும்போது நீ ஒருத்தருக்கு 500 கோடியை கொடுத்து வரேன்னா அந்த 500 கோடியை கொடுக்குறவன். நான் இப்பவும் சொல்றேன், விஜய் வரதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு மாஃபியா கும்பல். அது மதம் மாற்றக்கூடிய மாஃபியா கும்பல். அந்த கும்பலுக்கு திமுகவும் விஜயமா மாறணும். அதுல அதிமுக அழியணும். இந்த புத்தி இல்லாம அதிமுக விஜய் கூட்டணிக்கு வருவா நினைச்சுக்கிருந்தாங்க. அந்த ஆள் கரெக்டா போட்டான். என்னது, என் தலைமை தான் கூட்டணி, இவர் தலைமை கூட்டணி ஏத்துக்கிட்டு அதிமுக போச்சு வச்சுக்கவேன், எவ்வளவு கேவலமா இருக்கும். அதுக்கும் போலாமோ. ஏன்னா அதிமுக எப்படி இருந்துச்சுன்னா, யாராவது கூட்டணிக்கு வந்தா சரி, இப்படியே அலையிறது. உங்க கட்சி என்ன இருக்குது, அதை அதோட கட்டமைப்பு என்ன, அதோட உயரம் என்ன, அதை வச்சு போக மாட்டாங்க. நீங்க திமுக எதிர்ப்புல தான் அதிமுகவே, அதை மறந்துட்டு சுத்தி தீங்க. முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் நல்ல கூட்டாளியை சுத்தி தீங்க. எனவே அதிமுக மோசமான நிலைமைக்கு போறதுக்கான விஜய் மட்டும் கிடையாது, தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு இருக்க அதிமுக. அதுக்கான உண்மையான ரூபம் ஒன்று இருக்கு இல்லையா, அதை தானே அழிக்குது. அந்த இடத்துல விஜய் வந்து உட்கார வைக்கிறதுக்கு மத மாற்றம் கும்பல் முயற்சி பண்ணுது. அதுக்கு பின்னாடி பெரிய அளவு காசு இருக்கு. ஏன்னா விஜயோடைய நகர்வு இருக்குல்ல, அது எதிர்பார்த்த நகர்வு தான். அந்த எதிர்பார்த்த நகர்வுல மார்ச்ல அவர் உள்ள நுழைகிறார்ல, அப்ப இருந்து ஆரம்பிக்குது. அவர் ஆரம்பிக்கும் போது ஆதவ அர்ஜுனா இருக்காங்களே, அந்த ஆள்கிட்ட தான் கேள்வியே ஆரம்பிக்கும். நீ அதுக்கு பதில் சொல்லு. லாட்டரி மார்ட்டின் குடும்பத்தினால இந்த தமிழ்நாட்டில் 25 லட்சம் பேருக்கு மேல, 25 லட்சம் குடும்பத்துக்கு மேல நடுத்தருக்கு வந்துச்சு. அதுக்கு பதில் சொல்லிட்டு நீ மாற்றத்தை பத்தி பேசு. மாற்றத்தை பத்தி பேசுறவன் யாரு? விஜய்க்கு முதலாவது நீ பதில் சொல்ல வேண்டிய லாட்டரி மார்ட்டின் குடும்பம் செஞ்ச கொடுமைகள் இருக்குல்ல, அதுக்கு நீ பதில் சொல்லிட்டு தான் நீ மற்ற வேலையை வர. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அரசியலுக்குள்ளே வரக்கூடாது. இதுதான் அவர் என்னைக்கு மார்ச்ல பயணமாகறாரோ அன்னையிலிருந்து ஆரம்பிக்கப்பட கேள்வி. ஆதவ சேர்த்துட்டேல, இதுக்கப்புறம் நீ 304 கோடி சம்பாதிக்கலாம், 304 கோடி போட்டு அவன் உனக்கு செலவழிக்கலாம். ஆனா அதனால ஒரு பாவம் இங்க செஞ்சிருக்காங்க தெரியுமா? ஒரு பாவம் இந்த மண்ணிலே இருக்கு.
அந்த பாவத்தை சேர்த்து விஜய் அவர்கள் சுமக்கும். பதில் சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் அதிமுக சொன்னதுனால ஒரு கேள்வி, செங்கோட்டையன் அவர்கள் இப்போ சமீபத்தில் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களோட படங்கள் போடாமே நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசி, ஏதோ புகைச்சல் எடுத்துக்கலாமா? இது அத்திக்கடவு அவினாஷ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் தான் பெரிய ஃபண்ட் ஒதுக்குனது. இதுல விவசாயிகள் தான் அந்த ஏற்பாடை பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஜெயக்குமார் வச்சுட்டு சும்மா அந்த பேட்டி கொடுக்கல, வேஸ்ட். நீ அதிமுக தரப்புல ஒரு பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தலாம் வச்சுக்கோங்க, அது எம்ஜிஆர் போட்டோ இருக்கும். இதனுடைய தோற்றுவிப்பாளர்கள் இன்னைக்கு நீங்க இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான், எம்ஜிஆர் ஜெயலலிதா தான். எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இல்லாம ஒரு அதிமுகவுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறமா ஒரு போஸ்ட் உங்க நினைச்சு பார்க்க முடியுதா? ஆமா, கற்பனை. அப்படி ஒரு போஸ்ட் அடிக்கிறாங்கன்னா அந்த போஸ்ட் அடிக்கிறது போது யாரால ஜீரணிக்க முடியாது அப்படின்னா அதிமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆர் பெரிய பின்பத்துக்கும் அதை அடுத்த 40 வருஷங்கள் கட்டி காப்பாத்தின ஜெயலலிதா அவர்கள் இந்த ரெண்டு தலைமையை வச்சு வளர்ந்தாங்களே, அவங்க நன்றி விசுவாசம் இல்லாத நபர்களுக்கு மட்டும்தான் இது சகிச்சுட்டு போலாம். ஜெயக்குமார் போன்றவர்கள் நன்றி விசுவாசம் எதுனே தெரியாத போல இருக்கு. ஏன்னா எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் 2 பேர் புகைப்படம் இல்லைன்னா நீ பொது வழியில் என்ன பண்ணிக்கணும்னா மக்கள்கிட்ட வேணாம், அதிமுக தொண்டர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டோம். இல்லைங்க இந்த தவறு திரும்ப நடக்காது, இதுதான் பெருந்தன்மையான விஷயம், இதுதான் அரசியலுக்கு நாகரிகம். ஆனா அது சப்ப கொண்டு கொட்டுறீங்க பாருங்க, இல்லைங்க நாங்க நடத்தல விவசாயம் நடத்துறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன பேச்சு? எல்லா பக்கமும் பேனர் வச்சிருக்கீங்க, அந்த பேனர்ல எதுலையுமே எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இல்லைன்னா இது எவ்வளவு பெரிய தவறான முன்னோட்டம். அப்ப நீ என்ன நினைக்கிறேன்னா எடப்பாடி பழனிசாமி தான் ஒற்றை தலைவர், சரி அதை ஏத்துக்கிறோம், அவர் மட்டும் தான் பின்பம், அவர் பின்பத்துல தான் இன்னைக்கு அதிமுக இருக்குன்னு அடுத்த கட்டத்துக்கு நகரையும் பாருங்க. நீங்க உங்களுக்கே வச்சுக்கிற ஆப்பு. நான் சொல்றேன், அதிமுக எடுத்துக்கூடிய இந்த அரசியல் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். அதோட ஓட்டு வங்கி இது யாருமே சகிச்சுட்டு போக மாட்டாங்க. எம்ஜிஆரை பிடிச்ச எல்லா பேருக்குமே ஜெயலலிதா பிடிக்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். அது 43% ஓட்டு வாங்கும் போதே எம்ஜிஆரை பிடிச்ச எல்லா பேருக்கும் ஜெயலலிதா அவர்களை பிடிக்கல, ஆனாலும் ஓட்டு போட்டுருந்தாங்க ரெட்டலை. ஏன்னா எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி. ஜெயலலிதா அவர்கள் பெண்களுக்கான உரிமையெல்லாம் கொடுத்து ஒரு 70% பெண்களை தன் பக்கத்தில் இழுத்தாங்க. அவங்களால் உருவாக்கப்பட்ட ஓட்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த ஓட்டும் எம்ஜிஆர் அவர்கள் ஓட்டும், இந்த 2 ஓட்டுமே எடப்பாடி பழனிசாமி முழுசாலாம் ஏத்துக்கல. ஆனா இந்த 2 பேரையும் புறக்கணிச்சுட்டு தன்னை மட்டுமே காமிச்சு ஒரு அரசியல் செய்ய முடியும்னு யாரா நம்புனா செஞ்சுட்டு அதுக்கு சப்பக்கட்டு கட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த 2 ஓட்டுமே அவங்களுக்கு கிடைக்காது. இந்த 2 ஓட்டும் இடமாற ஆரம்பிச்சிடும். செங்கோட்டையன் ஒரு கூட்டுல நியாயம் இருக்கு, அப்போ 100% நியாயம் இருக்கு. செங்கோட்டையன் நெஞ்சில இருந்து பேசுறாரு. செங்கோட்டையன் மாதிரியான உணர்வு இருக்கு இல்லையா, உணர்வாளர்கள் அவங்க இன்னைக்கு நம்ம மனுஷனா நிக்கிறோம், ஒரு அரசியல்வாதியா நிக்கிறோம், நம்ம குடும்பமும் இருக்கு, நம்ம சுத்தி இருக்க இவ்வளவு பேர் நம்ம காப்பாற்றிருக்கோம், நம்ம ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான நபராக இருக்கிறோம்னா எல்லாத்துக்கும் காரணம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள். இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா எவனுமே எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய புகைப்படம் இல்லாம அதிமுக காரர்கள் யாருமே எந்த போஸ்ட் அடிக்க மாட்டாங்க. அந்த நன்றி விசுவாசத்தை அழிச்சிட்டு வெறும் ஏன் புகைப்படத்தை மட்டும் வச்சது தப்புன்னு கிடையாது. ஜெயக்குமாரை விட்டு நீங்க பேச வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க தப்ப சரிகட்ட முயற்சி பண்ணல, நீங்க தப்ப மேலும் மேலும் செய்யறதுக்கு முயற்சி பண்றீங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா இந்த தவறு அடுத்த முறை நடக்காதுன்னு சொல்லியிருந்தா நாகரீகமானது. இந்த தவறு நடக்கதான் செய்யணும். நீங்க ஒரு சப்பக்கட்டு கட்டுறீங்க பாருங்க, அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஏன்னா எந்த விவசாய சங்கமும் இவ்வளவு பெரிய பேனர்லாம் வைக்கிறதுக்கு காசே இருக்காது, ஊரெல்லாம் போஸ்டருக்கு காசே இருக்காது. உங்கள்கிட்ட இருந்தால் காசு போயிருக்கோம், நீங்க தான் அடிக்க சொல்லியிருப்பீங்க, உங்களுடைய விளம்பரத்துக்கு தான். விளம்பரம் செய்யறது தப்போடு கிடையாது, அதுவும் அரசியல் கட்சிகளுக்கு தேவையானதான், அதனால நான் உள்ள போக விரும்பல. ஆனா அதுல உங்களுடைய தோற்றுவிப்பாளர்கள் 2 காட்ஃபாதர்ஸ், ஒருத்தர் ஜெயலலிதா, இன்னொருத்தவங்க எம்ஜிஆர். இந்த 2 பேருமே இல்லாம நம்மளை மட்டுமே முன்னூறு நினைக்கிறீங்க இல்லையா, இந்த போக்கு ஆபத்தானது. அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய விசுவாசிகள் இருக்காங்க, அவங்கள்ட்டே தன்னுடைய நம்பிக்கையை இழக்கும். நன்றி விசுவாசத்தின் மறுபெயர் எடப்பாடின்னு வச்சுக்கலாமா? இங்க ஏற்கனவே கெட்ட பேர் இருக்கு அவருக்கு. இப்ப நன்றி விசுவாசத்தை பத்தி தான் ஏற்கனவே விசுவாசம் அது சம்பந்தப்பட்டது ஏகப்பட்ட புகைச்சல் இருக்குது. ஜெயக்குமார் பேசுனதை பார்த்தா இது நம்ம பொதுமக்கள் விட்டுருங்க, எம்ஜிஆர் ரசிகர்கள் ஜெயலலிதா அவர்கள் ரசிகர் இருக்காங்களே அவங்களுடைய நலம் விரும்பிகள் அவங்களே இதை நன்றி விசுவாசம் ஏற்றுக்க மாட்டாங்க. இது ஒரு விசுவாசமற்ற தன்மை என்பாங்க. எனவே அதை தான் தினகரன் பிடிச்சிக்கிட்டாரு. இது அடுத்த கட்டமாக செங்கோட்டையை நகர்ந்தான்னு வச்சுக்கோங்க. இந்த திமுக சொல்ற மாதிரி மொதல் 5 கட்சியா இருக்கு, இப்போ 6 கட்சியா மாறப்போகுது. செங்கோட்டை என்றவரு இவங்களெல்லாம் விட மூத்தவர். அவர் வெளியே போனாங்கன்னா பெரிய பிரளயமே உருவாகும். எனவே அதிமுகவுக்கு இன்னும் கெட்ட காலம் முடியல போல. மிக்க நன்றி. மிக்க நன்றி.